ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். மார்ச் மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி திதியை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இந்த தேய்பிறை பஞ்சமி திதி என்று நமது இல்லங்களில் வாராகி அம்மன் வழிபாடு செய்து நான் இப்போ சொல்ல போகின்ற இந்த 3 வகையான தீபங்களில் ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். மிகவும் முக்கியமாக தேங்காயில் தீபம் ஏற்றுபவர்கள் அந்த தேங்காயை என்ன செய்ய வேண்டும், அந்த தேங்காயில் தீபம் ஏற்றும்போது நாம் வைக்கின்ற பச்சரிசியையும் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். சரி, இப்போ நாம் இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி திதி எந்த நாளில் வருகிறது, நாம் நமது இல்லங்களில் எந்த நேரத்தில் வாராகி அம்மனுக்கு பூஜை செய்து எந்த நேரத்தில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று பார்க்கலாம். ஒரு சிறிய வேண்டுகோள், இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம போகலாம். மார்ச் மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி திதி என்று நமது இல்லங்களில் வாராகி அம்மன் வழிபாடு செய்வது மிக மிக அவசியமாகும். ஒருவரது குடும்பத்தில் தீராத பிரச்சனை என்று இருந்து வந்தால் கண்டிப்பாக அவர்கள் இந்த மார்ச் மாதத்தில் வருகின்ற தேய்பிறை பஞ்சமி திதி என்று வாராகி அம்மனை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். நிறைய பேர் இல்லங்களில் வாராகி அம்மனின் திருவுருவ படமோ அல்லது விக்கிரகமோ இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருக்கின்றவர்கள் தங்களுடைய இல்லங்களில் சாதாரணமான ஒரு மண் அகல் விளக்கை எடுத்துக்கொண்டு அதை சுத்தம் செய்து அதில் 5 இடங்களில் மஞ்சள் குங்குமம் இட்டு அதில் சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு இரட்டை பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி அந்த தீபத்தில் வருகின்ற தீபச் சுடரையே நீங்கள் வாராகி அம்மனாக நினைத்து வழிபாடு செய்யலாம். இந்த வாராகி அம்மன் என்பவள் கலியுக தெய்வமாகவும் காக்கும் தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் இதற்கும் மேலாக நம்முடைய அன்னையாகவும் இருக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட இந்த வாராகி அம்மனை நமது இல்லங்களில் வைத்து வழிபாடு செய்வதனால் நமக்கு வருகின்ற பலவிதமான சங்கடங்களை இவள் தீர்த்து வைப்பாள். ஒருவருக்கு கஷ்டங்கள் தொடர்ந்து மாறி மாறி வந்து கொண்டே இருந்தால் அந்த கஷ்டம் என்பது பண கஷ்டமாக இருக்கலாம், கணவன் மனைவிக்குள் வருகின்ற பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் எதிரிகளினால் தொல்லைகள் இருக்கலாம். இப்படி பலதரப்பட்ட கஷ்டங்கள் வருகின்ற சமயத்தில் அந்த கஷ்டத்தில் இருந்து விடுபடுவதற்காக நாம் வாராகி அம்மனை தொடர்ந்து வழிபாடு செய்ய வேண்டும். பஞ்சமி திதி என்பதே வாராகி அம்மனுக்கு உகந்த திதியாகும். அதிலும் இந்த தேய்பிறை பஞ்சமி திதி என்பது அதீத சக்தி கொண்ட திதியாக இருக்கப் போகின்றது. இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி திதி என்று நீங்கள் வாராகி அம்மனை நினைத்து பூஜைகள் செய்து அவளுக்கு நெய்வேத்தியத்தில் சில வகையான பொருட்களை வைத்து நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை வைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலை அவள் உடனடியாக நிவர்த்தி செய்து தருவாள். தீராத கடன் பிரச்சனை இருப்பவர்கள், எதிரிகளினால் தொல்லைகள் இருப்பவர்கள் மறக்காமல் வருகின்ற இந்த தேய்பிறை பஞ்சமி திதி என்று நீங்கள் இந்த 3 வகையான தீபத்தில் ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அவளை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வாராகி அம்மனை வழிபாடு செய்வதனால் பலவிதமான கஷ்டங்கள் நம்மை விட்டு விலகிவிடும். நமது இல்லத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும். இப்போ நாம் இந்த வாராகி அம்மனை வழிபாடு செய்யும்போது எந்தெந்த தவறுகளை எல்லாம் நாம் செய்யக்கூடாது என்று பார்க்கலாம். வாராகி அம்மன் என்பவள் காக்கும் தெய்வமாக இருப்பதினால் இந்த காக்கும் தெய்வத்தை நமது இல்லத்தில் வைத்து நாம் வழிபாடு செய்யும் போது மிகவும் முக்கியமாக இந்த பஞ்சமி நாட்களில் நீங்கள் அவளுக்கு தேங்காயில் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் போது அந்த தினத்தில் அசைவ உணவுகளையும் பூண்டு வெங்காயம் போன்ற பொருட்களையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் உங்களது இல்லத்தில் வாராகி அம்மனை வழிபாடு செய்யும்போது அவளுக்கு உண்டான பூஜைகளை செய்து நீங்கள் முடிந்தால் விரதத்தை மேற்கொள்ளலாம். விரதம் இருக்க முடியவில்லை என்றால் நீங்கள் கண்டிப்பாக அன்றைய தினத்தில் அசைவ உணவையும் வெங்காயம் பூண்டு போன்ற பொருட்களையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வாராகி அம்மனை வைத்து நாம் வழிபாடு செய்யும்போது மனதில் எந்த விதமான தீய எண்ணங்களும் இருக்கக்கூடாது. அடுத்தவர்களை கெடுக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு கெடுதல் நடக்க வேண்டும் என்று நீங்கள் மனதார வேண்டிக் கொள்ளக்கூடாது. அப்படி வேண்டுவதினால் அந்த வேண்டுதல் என்பது பலிக்காது. அதற்கு மாறாக உங்களுக்கு தீமைகள் ஏற்பட ஆரம்பிக்கும்.
ஆகவே இந்த வாராகி அம்மனை வைத்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்திற்கு எந்த காரியம் நடக்க வேண்டுமோ அல்லது தீராத கடன் பிரச்சனை தீர வேண்டுமோ, கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று நீங்கள் மனதார வேண்டிக் கொண்டு இந்த நாளில் பூஜைகள் செய்யலாம். அதே மாதிரியே இந்த பஞ்சமி திதி என்று நீங்கள் விரதம் இருக்க முடிந்தால் விரதத்தை மேற்கொண்டு பூஜைகள் செய்யலாம். இந்த விரதம் என்பது நீங்கள் பழங்களை எடுத்துக்கொள்ளலாம், பால் எடுத்துக்கொள்ளலாம், டீ காஃபி போன்றவற்றை எடுத்துக்கொண்டு விரதத்தை மேற்கொண்டு அன்றைய தினத்தில் அவளுக்கு பூஜைகள் செய்த பிறகு அவளுக்கு பூஜையில் வைக்கின்ற அந்த நெய்வேத்திய பொருளை உண்டு நீங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம். விரதம் இருக்க முடியாதவர்கள் கண்டிப்பாக இந்த நாளில் தலைக்கு குளித்துவிட்டு சுத்தமான ஆடையை உடுத்திக்கொண்டு அவளுக்கு பூஜைகள் செய்ய வேண்டும். சரி, இப்போ நாம் இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி திதி என்று நமது இல்லத்தில் எந்த முறையில் 3 வகையான தீபங்களை ஏற்ற வேண்டும் என்று பார்க்கலாம். இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி திதி என்பது அதீத சக்தி வாய்ந்த திதியாக இருப்பதினால் கண்டிப்பாக இப்போ நான் சொல்லப்போகின்ற இந்த 3 வகையான தீபத்தில் ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அதே மாதிரியே இந்த தேங்காயில் தீபத்தை ஏற்றினீர்கள் என்றால் அந்த தேங்காய்க்கு அடியில் நாமல் அரிசியை பரப்பி வைப்போம். அந்த பச்சை அரிசியையும் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். முதலாவதாக நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் என்பது மருதாணி தீபம். மருதாணி இலைகளை பறித்து அந்த மருதாணி இலைகளை ஒரு தட்டில் பரப்பி அதன் மேல் 5 மண் அகல் விளக்கை வைக்க வேண்டும். அந்த 5 மண் அகல் விளக்கிலும் 5 இடங்களில் மஞ்சள் குங்குமமிட்டு அந்த விளக்கு நிறைய பசு நெய் சேர்த்து அதில் இரட்டை பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றும்போது அந்த தீபச் சுடர் வடக்கு முகமாக இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். வடக்கு திசைக்கு உரிய நாயகிதான் இந்த வாராகி அம்மன். ஆகவே அவளுக்கு நீங்கள் தீபம் ஏற்றும்போது அந்த தீபச் சுடர் என்பது கண்டிப்பாக வடக்கு நோக்கி இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். வட திசையை நோக்கி நீங்கள் தீபத்தை ஏற்றும்போது உங்களது இல்லத்தில் பண ஈர்ப்பு என்பது அதிகரிக்க ஆரம்பிக்கும். பண ஈர்ப்பு அதிகரித்தாலே அந்த இல்லத்தில் பணவரவு அதிகரித்து கொண்டே இருக்கும். அந்த இல்லத்தில் இருக்கின்ற தீராத கடன் பிரச்சனை என்பது முற்றிலும் தீர்ந்துவிடும். ஆகவே மறக்காமல் இந்த நாளில் நீங்கள் மருதாணி இலையை வைத்து நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும். அதே மாதிரியே கணவன் மனைவி பிரிந்து இருந்தாலும் அவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக இந்த தீபத்தை மறக்காமல் உங்களது இல்லத்தில் ஏற்றுங்கள். இந்த தீபம் என்பது கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையை சேர்க்கக்கூடிய ஒரு தீபமாகும். இப்போ நான் சொல்ல போகின்ற இந்த தீபத்தை கண்டிப்பாக நீங்கள் உங்களது இல்லத்தில் அனைவருமே ஏற்ற வேண்டும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்காக ஏற்றக்கூடிய தீபம் என்பது சாதாரணமான ஒரு மண் அகல் விளக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மண் அகல் விளக்கு என்பது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கட்டும். அதாவது நம்முடைய உள்ளங்கை அளவிற்கு இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். இந்த தீபத்தை நீங்கள் சுத்தம் செய்து 5 இடங்களில் மஞ்சள் குங்குமம் இட்டு அந்த தீபம் நிறைய சுத்தமான நல்லெண்ணெயை விட்டு கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்குள் இருக்கின்ற பிரச்சனை தீர வேண்டும் என்றால் அதற்கு ஏற்றக்கூடிய தீபத்தில் நீங்கள் சுத்தமான நல்லெண்ணெயை சேர்க்க வேண்டும். அதில் 5 பஞ்சுத்திரியை சேர்க்க வேண்டும். 5 என்ற எண்ணிக்கையில் பஞ்சுத்திரியை ஒன்றாக சுருட்டி அந்த பஞ்சுத்திரியை நீங்கள் மஞ்சள் நிறமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதில் மஞ்சளை பூசி மஞ்சள் நிறமாக மாற்றி அந்த திரியை வைத்து அந்த தீபத்தில் நீங்கள் 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 5 துண்டங்களாக பச்சை கற்பூரத்தை சேர்த்து அதனுடன் 5 மிளகையும் சேர்த்து கொள்ள வேண்டும். இந்த 4 பொருட்களையும் சேர்த்து நீங்கள் தீபம் ஏற்றும்போது அந்த வீட்டில் இருக்கின்ற கண் திஷ்டி போய்விடும். அதே மாதிரியே அந்த வீட்டில் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள் போய்விடும். எதிர்மறையான எண்ணங்கள் இருந்தாலே கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் வரும், சந்தேகங்கள் வரும். இந்த எதிர்மறையான எண்ணங்கள் விலகிவிட்டாலே உங்களது இல்லத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் முடிந்து பிரிந்து இருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து விடுவார்கள்.
அடுத்ததாக நாம் ஏற்றக்கூடிய தீபம், அதாவது மூன்றாவதாக ஏற்றக்கூடிய தீபம். இந்த தீபத்தை நீங்கள் கட்டாயமாக ஒவ்வொரு வீட்டிலும் ஏற்ற வேண்டும். இந்த தீபம் என்பது ஒரு முழு தேங்காயை உடைத்து அந்த தேங்காயின் 2 மூடிகளிலும் மஞ்சள் குங்குமம் இட வேண்டும். அதன் பிறகு ஒரு சுத்தமான வாழை இலையை எடுத்துக்கொண்டு அந்த இலையின் மேல் பச்சை அரிசியை நிரப்ப வேண்டும். பச்சை அரிசியை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது எந்த பாத்திரத்தில் எடுத்துக்கொள்கின்றீர்களோ அந்த பாத்திரத்தின் 1.25 என்ற அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சின்ன கப்பாக எடுத்தால் முதலில் 1 கப்பு பச்சரிசி சேர்க்க வேண்டும். அடுத்ததாக 1/4 கப் சேர்க்க வேண்டும். அதே மாதிரியே ஒரு டம்ளர் என்ற எண்ணிக்கையில் எடுத்தால் 1 டம்ளர் முதலில் பச்சரிசி சேர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 1/4 டம்ளர் சேர்த்து கொள்ள வேண்டும். இதே மாதிரி நீங்கள் எந்த பொருளை வைத்து பச்சரிசி எடுக்கிறீர்களோ அதில் 1.25 என்ற அளவில் எடுத்துக்கொண்டு அதை நிரப்பி அதன் மேல் 2 தேங்காய் மூடிகளையும் வைத்து அதில் 5 இடங்களில் மஞ்சள் குங்குமம் இட்டு அந்த தேங்காயில் நீங்கள் கண்டிப்பாக பசும் நெய் விட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த பசும் நெய்யை விட்டு தீபம் ஏற்றுவதினால் உங்களது இல்லத்தில் லக்ஷ்மி கடாட்சம் என்பது பெருக ஆரம்பிக்கும். லக்ஷ்மி கடாட்சம் பெருக ஆரம்பித்தாலே அந்த வீட்டில் பண வரவு என்பது அதிகரித்து வீட்டில் இருக்கின்ற தீராத கடன் பிரச்சனை படிப்படியாக குறைந்து முற்றிலும் தீர்ந்துவிடும். அதே மாதிரியே அந்த வீட்டில் தடைப்பட்டு கொண்டிருந்த மங்கள காரியங்கள் என்பது தடையில்லாமல் நடைபெற ஆரம்பிக்கும். இப்போ இந்த 3 தீபங்களில் உங்களுக்கு எந்த தீபம் தேவையோ அதை நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம். அதே மாதிரியே இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வாராகி அம்மன் வழிபாடு செய்யும்போது அன்றைய தினத்தில் வாராகி அம்மனுக்கு வேக வைத்த சக்கரவள்ளி கிழங்குடன் வெல்லத்தை சேர்த்து வைக்கலாம். மாதுளை முத்துக்களுடன் தேன் கலந்து வைக்கலாம். வெண்ணெய் எடுக்காத தயிர் சேர்த்த தயிர் சாதம் வைக்கலாம். அமிர்த பானகத்தை செய்து வைக்கலாம். இந்த மாதிரி அவளுக்கு நீங்கள் பிரசாதத்தை வைத்து உங்களுடைய வேண்டுதலை அவளுடைய பாதத்தில் வைக்க வேண்டும். அதே மாதிரியே விக்கிரகமோ அல்லது திருவுருவ படமோ இருந்தால் அவளுக்கு நீங்கள் துடைத்து செவ்வரளிப்பூ மாலை சாத்த வேண்டும். வேப்ப இலை மாலை சாத்த வேண்டும். விரலி மஞ்சள் மாலை கட்டி சாத்த வேண்டும். விக்கிரகமாக இருந்தால் கண்டிப்பாக அன்றைய தினத்தில் பால், தயிர், சர்க்கரை, தேன் இதை வைத்து நீங்கள் அபிஷேகம் செய்து அவளுக்கு அன்றைய தினத்தில் மஞ்சள் நிறம் கொண்ட வஸ்திரத்தை சாத்த வேண்டும். இப்போ நாம் நமது இல்லங்களில் தேங்காயை வைத்து தீபம் ஏற்றும்போது அந்த ஏற்றிய தேங்காயையும் அதில் வைத்த பச்சை அரிசியையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். நீங்கள் பஞ்சமி திதியன்று ஏற்றிய இந்த தேங்காயையும் அதன் அடியில் வைத்த பச்சை அரிசியையும் எடுத்து, பச்சரிசியாக இருந்தால் அதை உங்கள் வீட்டில் அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற பசுமாட்டுக்கு தரலாம். அப்படி இல்லை என்றால் பறவைகளுக்கு போட்டுவிடலாம். தேங்காயை ஓடுகின்ற தண்ணீரில் மட்டுமே சேர்க்க வேண்டும். அப்படி ஓடுகின்ற தண்ணீர் உங்களது அக்கம் பக்கத்தில் இல்லை என்றால் கால் படாத இடமாக பார்த்து அந்த இடத்தில் நீங்கள் இதை போட்டுவிடலாம். முடிந்தவரை நீர்நிலைகளில் இந்த தேங்காய் மூடியை சேர்க்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். சரி, இப்போ நாம் இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி திதி எந்த நாளில் வருகிறது, நாம் நமது இல்லங்களில் எந்த நேரத்தில் இந்த தீபங்களை ஏற்ற வேண்டும் என்று பார்க்கலாம். மார்ச் மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி திதி என்பது 29/3/2024 வெள்ளிக்கிழமை மாலை 6:10 ஆரம்பம் ஆகிறது. இந்த தேய்பிறை பஞ்சமி திதி முடியும் நேரம் 30/3/2024 சனிக்கிழமையன்று மாலை 6:05 முடிவடைகிறது. எப்பவுமே நமது இல்லங்களில் வாராகி அம்மன் வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் கண்டிப்பாக இருள் சூழும் நேரங்களில்தான் தீபத்தை ஏற்ற வேண்டும். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று, அதாவது 29/3/2024 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மேல் இரவு 10 மணிக்குள் உங்களது இல்லத்தில் இந்த பூஜையை செய்து அவளுக்கு தீபத்தை ஏற்றி வைக்கலாம். அதே மாதிரியே இந்த நேரத்தில் உங்களால் முடியவில்லை என்றால் 30ஆம் தேதி சனிக்கிழமை என்று அதிகாலை
பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த தீபத்தை ஏற்றி அவளுக்கு வழிபாடு செய்யலாம். நீங்கள் வெள்ளிக்கிழமையன்று தீபத்தை ஏற்றப் போகிறீர்கள் என்றால் அன்றைய தினத்தில் முடிந்தவரை உங்களால் விரதம் இருக்க முடியும் என்றால் விரதத்தை மேற்கொள்ளலாம். அப்படி முடியாதவர்கள் அசைவ உணவையும் பூண்டையும் தவிர்த்துவிட்டு சைவ உணவாக உண்டு அவளுக்கு நீங்கள் பூஜைகள் செய்யலாம். சனிக்கிழமையன்று நீங்கள் பூஜைகள் செய்ய போகிறீர்கள் என்றால் சனிக்கிழமையன்று அன்றைய தினத்தில் நீங்கள் விரதத்தை மேற்கொண்டு அவளுக்கு பூஜைகள் செய்ய வேண்டும். இந்த முறையில் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தேய்பிறை வளர்பிறை பஞ்சமி திதி என்றும் பூஜைகள் செய்தாலே உங்களது இல்லத்தில் இருக்கின்ற அனைத்து கஷ்டத்தையும் தீர்த்து வைத்து உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பாள் நம்முடைய வாராகி அம்மன். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.